இங்க இருக்கிற விஷ்ணு ஏந்திரிச்சாங்கன்னா இந்த உலகமே அழிஞ்சிடும். விஷ்ணு இன்னமும் தூங்கிட்டு இருக்க ஒரு கோயில் பத்தி உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலே இந்த கோயில மட்டும் தான் கலியுகம் முடியறதுக்கான அறிகுறிகள் அதிகமாக தெரிய ஆரம்பிக்குது. இந்த கோயில இருக்கிற அறிகுறிகளை வச்சு கலியுகம், அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகம் எப்போ அழியும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த காலத்துல தாம்போத்துவான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அரக்கன் இருக்கான். அந்த அரக்கன் சூரிய தேவன் நோக்கி ஒரு தவத்தில் இருப்பான். அந்த தவத்தின் மூலியமா சூரியன் பகவான்கிட்ட ஒரு வரத்தை வாங்குறான். அது என்ன வரனா, எனக்கு 1000 கவசங்கள் வேணும், அந்த ஒரு கவசத்தை அழிக்கிறதுக்கே ஒருத்தன் 1000 வருஷமா தவம் இருந்து அழிக்கணும், அழிச்ச பிறகு அவன் இறந்து போயிடும் சொல்லிட்டு அப்படியேப்பட்ட ஒரு பயங்கரமான வரத்தை வாங்குறான். அதன் மூலியமா 1000 கவசத்தை பெற்ற அவன் இருக்கிற தேவர்களையும் மனிதர்களையும் சித்திர பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்தில் தான் விஷ்ணுவும் ஆதிசேஷனும் ஒரு முனிவர் உருவத்தில் இந்த பத்ரிநாத் இருக்கிற கோயிலுக்கு பக்கம் வராங்க. வந்து இந்த இடத்துல தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல சிவன் இருக்கிறதுனால ஒரு தடவை தவம் பண்ணா 1000 தவத்துக்கு ஈக்குவலான ஒரு தவமா இருக்கும். அதனால விஷ்ணு இந்த இடத்துல 1000 வருஷம் தவம் பண்ணார். பார்த்தீங்கன்னா அந்த தவத்தை முடிச்சுக்கிட்டு அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக போறாரு. அங்க போய் ஒரு கவசத்தை அழிச்சாரு. ஸோ அவர் இறந்து போயிடாரு. அதன் பிறகு திரும்பவும் அவர் தவம் இருக்க அதே இடத்துக்கு போயிடாரு. அவர் போன பிறகு ஆதிசேஷன் தவம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்திரிச்சு போய் சண்டைக்கு போறாரு, போருக்கு போறாரு. அவரும் ஒரு கவசத்தை அழிச்சிட்டு இறந்து போயிடாரு. திரும்ப இவர் வந்து தவத்துக்கு வந்தாரு. மறுபடியும் விஷ்ணு போறாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி போய் கிட்டத்தட்ட 999 கவசங்கள் அழிச்சாங்க. 1000வது கவசத்தை அவங்க அழிக்கல. அதுதான் கர்ணன் பயன்படுத்துற அந்த கவசம். இப்படிதான் இந்த இடத்துக்கு விஷ்ணு ஆதிசேஷன் வராங்க. இந்த இடத்துல தான் விஷ்ணு 6 மாசம் தூங்குவாரு, 6 மாசம் விழிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இந்த இடத்துல அதிகமான கலியுக அழிவிற்கான அறிகுறிகள் தெரிவதனால விஷ்ணு இந்த இடத்துல விட்டு எரிஞ்சா உலகம் அழிஞ்சுன்னு சொல்லிட்டு பலரால் நம்பப்படுது.